அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட சாப்பாடு தயாராக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா வறுத்து அரைச்சி போட்டால் கொழுப்பு மிதக்க மிதக்க மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. நான் மட்டன் குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்க மாட்டேன். மட்டன் சிக்கன் எது பண்ணாலும் சரி, நான்வெஜ்ஜுக்கு தக்காளி சேர்த்துக்க மாட்டேன். மல்லி, சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் சமைப்பேன். அதுக்கப்புறம் மட்டன் வறுவல். இது மட்டன் வறுவல் குழம்புல இருக்கிற பீஸை அரித்து அந்த குழம்புக்கு அரைச்ச விழுதையே கொஞ்சம் போட்டு மட்டன் வறுவல் செஞ்சாச்சு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1/2 கிலோ குடல் எடுத்திருந்தோம். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி குடல் வறுவலும் செஞ்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5-6 பீஸ் மட்டும் எடுத்து போட்டு அளவாக மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு குடல் சில்லியும் பொரிச்சிருந்தேன். அளவாக தோசைக்கல்லையே பொரிச்சிட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இதெல்லாம் ஜீரணம் பண்ணுறதுக்கு நல்லா பூண்டு, மிளகு, சீரகம்லாம் தூக்கலை தட்டி போட்டு தக்காளி ரசம் தளன்னு வச்சாச்சு. இதெல்லாத்தையும் நல்லா க்ளீனாக போட்டு சாப்பிட்றதுக்கு பெருசாக வாழை வாங்கியாச்சு. இதெல்லாம் க்ளீனாக எங்கள் வீட்டுக்காருக்கு பரிமாறினோடனே அவர் ரியாக்ஷன் சாப்பிட்டுட்டு இதுதான்